டே 7 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரிடே. காலையில் எந்திரிச்சோன்னே டைரெக்டாக போய் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மிஷினுக்கு லைனில் நின்று எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஒரு மிஷினை வாங்கி மிஷினில் துணியை போட்டாச்சு. ஸோ 2 மிஷினுக்கு வெயிட் பண்ணோம். எனக்கு ஒரு மிஷின், இவனுக்கு ஒரு மிஷின். பார்த்தா 2 மிஷின் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணோம், ஒரே மிஷினில் மொத்தம் துணியை போட்டு அமுக்கிட்டு சும்மா தண்ணியில் ஊறி லைட்டாக 2 சுற்றுனா போதும்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் துவச்சி எடுத்து கொண்டு வந்து மேலே மாடியில் மொட்டை வெயிலில் காய போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்புமா கொடுத்தாங்க. உப்புமாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ரூமுக்கு வந்தால் டேபிள் டென்னிஸோட பேட்டும் டேபிள் டென்னிஸோட பால் இருந்தது. அதை எடுத்து இதில் 100 கவுண்ட் அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மட்டும்தான். பார்த்தா 10 கவுண்ட்டை ஒழுங்காக தான்ல கண்டினியூஸாக. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்த்தோம், வரல. பட் இதையும் நம்ம ப்ராக்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரூமில் அடிச்சு விளாட போகிறோம். இதை டிடியை முடிச்சுட்டு சின்ன எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்தது. சில வீடியோஸ்க்குலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அந்த ஃபோனில் தான் வந்துட்டு எடிட்டிங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ சின்ன வீடியோஸில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு போயிட்டு மேலே சிக்கன் போடுறாங்கன்னு சொல்லிட்டு போய் சிக்கன் கேட்டால் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. வெறும் எலும்பாக கொடுத்து அதை கொஞ்சம் ஒரு பிஸ்கெட்டும் ஒரு காஃபியும் வாங்கி டீயை குடிச்சு முடிச்சுட்டு திருப்பி ரூமில் வந்து குப்புறம் எடுத்து படுத்தாச்சு. நல்லா ஒரு மணி நேரம் தூக்கத்தை முடிச்சுட்டு திரும்பியும் சரி பசிக்குது, நைட்டு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புனோம். அப்படியே வாக்கிங் போயிட்டு போகிற வழியில் இந்த பொரிக்கடை போட்டிருந்தாங்க. இந்த பொரியை வாங்கி 2 பொரியை வாங்கி அடிச்சு ஊற்றிட்டு ஹலீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடையை கட்டி மெட்ரோக்கு கீழே ராய்துர்க்கு மெட்ரோக்கு கீழே ஒரு கடையில் டெய்லி வாக்கிங் போகும்போது செம்ம கூட்டமாக இருக்கும். என்னென்னு பார்த்தா மட்டன் ஹலீம் போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு பெருசாக மட்டன் சாப்பிட மாட்டேன், பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் போயிட்டு லைனில் நின்று பில்லை போட்டு ஒரு மட்டன் ஹலீமும் வாங்கினோம். பயங்கரமான டேஸ்ட். மட்டனே தெரில, அந்த ஸ்மெல், மட்டனுக்கான ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லே ஏதோ நார்மலாக ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதில் எல்லாத்தையும் அடிச்சு ஊற்றிட்டு திருப்பி வர வழியில் ஒரு கரும் ஜூஸை குடிச்சிட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டு மூஞ்சிக்கு ஐஸ் கட்டியை வச்சுட்டு ஐபிஎல் ஓடிட்டு இருந்துச்சு. ஐபிஎல் பார்த்துட்டு குட் நைட்டும் படுத்து ஃப்ளாட் ஆயாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.